பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் தேவன் தாமே தமது பரிசுத்த கரம் நீட்டி, அன்பின் கரம் நீட்டி, வராக்கரம் செய்யும் கரம் நீட்டி, அரவணைக்கும் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு மிகவும் பிரியமானது. ஆகவே இந்த மத்தியான வேளையிலே அவளோடு காத்து கொண்டிருக்கிற, அவரோடு கூட பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற நம்மை நிச்சயமாகவே நம் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் அளிப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த மத்தியான ஜெப வேளையை கர்த்தர் தாமே பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த மதியான நேரத்திலே உம்முடைய பாத படியில் வந்து அமர்ந்து ஒரு அரை மணி நேரத்தை உம்முடைய சமூகத்திலே செலவிடும்படியாக எங்களுக்கு நீர் அருளி செய்த இந்த மகா பெரிய தருணத்திற்காக, உன்னதமான ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக உமக்கு கோடா கோடி துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே கர்த்தாவே, மீண்டும் ஒரு முறையாக எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதப்படியிலே பணிந்து குனிந்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானம், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலேயே பிரீதியாய் இருப்பதாக. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் இப்பொழுது அகற்றி போட்டு ஒரு மனதோடு கூட உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த, உம்மோடு கூட பேச, எங்கள் தேவைகளை உம்மிடம் சொல்லி பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்திலே அநேகர் வியாதிகளோடு, நோய்களோடு, பலவீனங்களோடு, ஆரோக்கிய குறைவுகளோடு அமர்ந்திருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உணர்கிறார். நாம் ஒருவேளை சாப்பிட்டுட்டு கூட இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த வேதனை, வியாதியின் கொடூரத்தோடு வாழ்வது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வியாதிகளில் இருந்தெல்லாம், நோய்களில் இருந்தெல்லாம், சாபங்களில் இருந்தெல்லாம், பலவீனங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை அடையும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து சென்றிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நீங்கள் வந்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, மருத்துவர்கள் ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம், கடினமான சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கலாம், பல பேர் நீண்ட காலம் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கலாம். எல்லா பலவிதமான வியாதிகளின் பெயர்கள், அதை நான் பெயரை சொல்ல விரும்பல. எந்த வியாதியாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர், குணமளிக்க வல்லவர், சுகப்படுத்த வல்லவர், பலவீனங்களை மாற்ற வல்லவர், ஆரோக்கியத்தை அருளி செய்ய வல்லவர், நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்க வல்லவர், மருத்துவர்களின் ரிப்போர்ட்டை கூட அவர் மாற்ற வல்லவர், ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாற்ற வல்லவர். சுகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்காக அவர் சுகமளிக்கும், குணமளிக்கும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கப் போகிறோம். அதற்காக நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனங்களை அனுப்பி குணமாக்குகிறார். அது ஒரு மெத்தட். ஆண்டவருடைய மெத்தட்ல ஒரு முறை என்னவென்றால், வசனங்களை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அடுத்தது பார்ப்போம். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கினார் என்றால் சுகமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை காண்கிறார் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன செய்கிறாரு? அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை அவர் சொஸ்தமாக்குகிறார். இந்த கால நேரத்தில், மத்தியான நேரத்திலே இப்பொழுது யார் யார் வியாதியாய் இருக்கிறீர்களோ, சுகவீனம் பலவீனத்தில் இருக்கிறீர்களோ, தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சுகமளிக்கிறவராகவும் இருக்கிறார். லூக்கா 13:13. அவள் மேல் தம் கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண்ணை காண்கிறார். அவள் சற்றேனும் நிமிரக்கூடியாத கூனியாக இருந்தாள். ஆண்டவர் அவளை கூப்பிட்டு அவள் மீது கைகளை வைக்கும் பொழுது அவள் நன்றாக நிமிர்ந்து நடந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அவள் சற்றேனும் நிமிரக்கூடியாத கூனியாக இருந்த அந்த பெண்ணை தேவன் நிமிர்ந்து நடக்கச் செய்தார். ஆகவே உங்கள் சரீரங்களை எந்த உறுப்புகள் பழுதுபட்டிருந்தாலும், கோணலாக அது வேறுபாடாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த மத்தியான நேரத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் நிச்சயமாக தேவனுடைய கரத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். தாவீது ராஜா சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். இப்பொழுது சுகவீனம் பலவீனம் நோய் வியாதி கஷ்டம் இருக்கிறவர்கள் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் என்ன செய்வார்? குணமாக்கினார்னு தாவீது ராஜா சொன்னது போல நாமும் கூட, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார் என்று சொல்லத்தக்கதான நேரத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். நம் விசுவாசத்தை, கடுகளவு விசுவாசத்தை இயக்கி சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன்.
என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த நேரத்திலே பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள் தேவனை நோக்கி கதறுவோம். தேவனே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே, சுகவீனத்திலும் பலவீனத்திலும் நோயிலும் வியாதியிலும் கொடூரத்திலும் ட்ரீட்மெண்ட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாகவே பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இதுவே. உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர் இந்த நேரத்திலே, இந்த மத்தியான நேரத்திலே ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கிற சுகவீனப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் அவர் குணப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 103:3-4, அதற்கு முன்பாக நாம் ஒன்று செய்ய வேண்டும். அவர் நோய்களை குணமாக்குவார், சுகமாக்குவார், பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆனால் அதற்கு முன்பு வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி, 4ஆம் வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அப்போ நோய்கள் சுகமாக்கப்பட வேண்டுமானால், குணமாக்கப்பட வேண்டுமானால், சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், துணிகரமான பாவங்கள், அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள், சிற்றின்பங்கள், பலவிதமான களியாட்டுக்கள், மதுபானங்கள், இது போன்ற பாவங்களை எல்லாம் முதலாவது தேவன் மன்னிக்க வேண்டும். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி அவர்களுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்பொழுது முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறையாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தால், மாசற்ற இரத்தத்தால், குற்றமற்ற இரத்தத்தால், தூய்மையான இரத்தத்தால் என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி நாம் அறிக்கையிட்டு அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே, உண்மையாகவே, மெய்யாகவே, திண்ணமாகவே நம்முடைய பலவீனங்களை, நோய்களை, வியாதிகளை அவர் குணமாக்கி சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் இந்த மத்தியான நேரத்திலே, இந்த மணித்துளியிலே உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக அர்ப்பணித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக கேட்டு, அதற்கு பின்பு யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அதை சுகமாக்கும்படி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்குவார். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீரே எங்களுடைய பரிகாரியாகிய தேவனாக இருக்கிறேன். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே குணமாக்கும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும், துணிகரங்க பாவங்களை மன்னியும், அந்தரங்க பாவங்களை மன்னியும் என்று இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னித்து அடுத்த ஸ்டெப்பு நோய்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறேன். பிராணனை
அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்திலே தானே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகத்துவம் நிறைந்த உயிர் தெழுந்த நாமத்தினாலே எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் பிசாசின் கட்டுக்களையும் நிர்மூலமாக்கி போட்டு சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. எல்லாம் உம்மால் கூடும். உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. இந்த நேரத்திலே அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறபடியால் அநேகருடைய வியாதிகளை நோய்களை நீர் குணமாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நீர் அதை வெற்றிகரமாக மாற்றி குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சுகமாக்கி விட்டீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்த உங்களை நோய்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் விடுதலை ஆக்கிவிட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது சுத்தமாக எல்லா வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் நீக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். நான் அனுபவித்ததை நான் சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகள் குணமாக்கும் என்று தெய்வீக சுகத்தை நான் பெற்றிருந்த காரணத்தினால் இதை நான் தைரியமாக உங்களுக்கு அறிக்கையிட்டு சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு இந்த பாடலை என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாக தேவன் விடுதலை கொடுப்பார், கொடுத்து விட்டார். பாடல் பாடும் பொழுது நீங்கள் அதை உணர ஆரம்பிப்பீர்கள். அப்படி சுகம் பெற்றிருந்தால் கவன் டிவிக்கு சாட்சியாக அதை எழுதி அனுப்புங்கள். ஆமேன், அல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே, உன்னியரில் காயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே, உன்னியரில் காயங்களால், உன்னியரில் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா, சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா, சாபமான சிலுவையோ, சாபமான சிலுவையோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின், என் இயேசு சுமந்த பின். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி, எந்த நல்ல
பரிகாரி. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நன்மருந்து. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நன்மருந்து. பிணி போக்கும் நன்மருந்து. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னான். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னான். பலவான் நான் தேவன் சொன்னான். அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. இந்த நேரத்தில் நேபாள் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியங்கள் ஒரு பக்கம் நல்லா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் அநேக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அநேக மிஷனரிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள். பல மாவட்டங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அநேக சிறு குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்க தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறார் நம் சகோதரன் மூலமாக. இருந்தாலும் கூட நல்ல செழிப்பாக வரும் பொழுது பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள் வந்து அந்த தேசத்தை அப்படியே அமைத்து விடுகிறது. வெள்ளப்பெருக்கு, பூகம்பம், நிலச்சரிவு, கல்மழை இவைகளெல்லாம் வராதபடி இயற்கையினால் நேபாள் தேசத்துக்கு எந்த சேதங்களும் வராதபடி நீர்தாமே உம்முடைய இரத்த கோட்டையின் பாதுகாப்புக்குள்ளாக அந்த நேபாள் தேசம் முழுவதையும் வைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேபாள் தேசம் உமக்கு சொந்தமாகி கொண்டு வருகிறது. இன்னும் அநேக டிஸ்ட்ரிக்ட் அவங்க டச் பண்ணணும். அதற்கு நீர் அவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் அதற்குரிய சூழ்நிலைகளையும் நீர் உருவாக்கி தாரும். தேவைகளை சந்தித்தரலும். ஊழியம் உம்முடையது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்வது மிக கடினம். நேபாள் தேசத்திலே செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் கலாச்சாரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்னும் பல தீய பழக்கங்கள், கொடூரமான செயல்கள், எதிர்ப்பு சக்திகள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்தி தேசம் உமக்கு சொந்தம் ஆகிக் கொண்டு வருகிறதற்கு தடை செய்கிற சத்துருவின் கரத்தை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன். மிஷனரிமார்களையும் சகோதரனையும் அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரம் நீட்டி ஆசீர்வதித்து அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுத்து நேபாள் தேசம் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லத்தக்கதான கிருபைகளை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. வெயிலின் கொடுமை அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் இந்த கடுமையான வெயிலிலே நின்று வேலை செய்கிறவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்களுக்காக பாதுகாப்புக்காக வெயிலினால் அவர்கள் தாக்கப்படாதபடிக்கு ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, வெயில் மிகவும் அதிகமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் கூட
வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கிற அநேக மக்கள், கட்டிட தொழிலாளிகள், வெள்ளை அடிப்பவர்கள், பெயிண்ட் வேலை செய்கிறவர்கள், பேருந்து ஓட்டுகிறவர்கள், டாக்ஸி ஓட்டுகிறவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், வேலாக இருந்தாலும் அதை விட்டுவிட முடியாது ஆண்டவரே. அது அவர்கள் அன்றாட தொழிலாக இருக்கிறபடியால் அந்த கடுமையான வெயிலிலும் கூட அவர்கள் உழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறது உம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆணித்தரமான ஒரு வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் இவர்களை எல்லாம் தெருவோர கடையில் வெயிலிலே கடை போட்டு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன கூடாரம், அது வெயில் தாக்குகிறதாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் உம்முடைய தெய்வீக பாதுகாப்புக்குள் வைத்து நீர் பாதுகாத்து அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. மே மாசம் வந்துவிட்டாலே விபிஎஸ் சிறுவர்கள் ஊழியம் மிக முக்கியமானது. சிறுவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே மனதில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதை நம்புகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு உண்டாகிறது. இந்த பருவத்திலே அவர்களுக்கு போதிக்க வேண்டும். பல பேர் சொல்லுவார்கள், இந்த காலத்து பையன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் எதிர்த்து பேசுவான், இப்படித்தான் கீழ்ப்படியாமல் ஓடுவான் என்று பல பெற்றோர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அல்ல. சிறு குழந்தை இருந்தே நாம் தெய்வீக பயத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் அவர்களை வளர்ப்போமானால் அவர்கள் இந்த காலத்து பிள்ளைகளைப் போல இப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கிறிஸ்துவின் சந்ததியாக மாறிவிடுகிறார்கள். அப்படி மாற்றுவதற்கு அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்களை உருவாக்குற பொறுப்பு பெற்றோர்கள் கரங்களிலும் மற்ற அவர்களை சார்ந்தவர்கள் கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் விபிஎஸ் எடுத்து நடத்துகிறார்கள், வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். அங்கே பிள்ளைகளை அனுப்பும் பொழுது அதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடம் பிற்காலம் வரைக்கும் அது நிலைத்து நிற்கும். ஆகவே நடக்க போகும் விபிஎஸ்ஸுக்காக, அந்த விபிஎஸ் திட்டத்தை தொடங்கினவர்களுக்காக, அதிலே ஈடுபட்டு அதிலே செயலாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த விடுமுறை நாட்களில் நடக்கின்ற விபிஎஸ் அதை நடத்துகிற ஒவ்வொரு சென்டரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அங்கே வேலை செய்கிற டீச்சர்மார், அந்த டைரக்டர், அதற்கு பொறுப்பாக இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விபிஎஸ் மூலமாக அநேக சிறு பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விபிஎஸ் ஊழியமானது அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறது. கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்குகிறது. கீழ்ப்படுகிற தன்மையை உருவாக்குகிறது. அதை தொடர்ந்து அவர்கள் ஃபாலோ அப் பண்ணி பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி வேத வாசிப்பதிலும் ஜபத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அவர்களை வளர்க்கும் பொழுது அவன் இந்த காலத்து பையன் இப்படித்தான் செய்வான் என்று சொல்ல வேண்டாம். அவன் கிறிஸ்துவின் சந்ததி, அவன் நன்மையானதைத்தான் செய்வான் என்று சொல்லத்தக்கதாக குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு உதவி செய்கிற விபிஎஸ்ஐ எந்தெந்த இடத்துலலாம் நடக்குதோ அந்த இடத்தை எல்லாம் உடைய இரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். வருகின்ற பிள்ளைகள் பலனடைந்து செல்ல நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டாலும் எந்த வெயிலினாலும் வருகின்ற பாதகங்களுக்கு தடுத்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மதியான நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.
சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருக்க